Hi, welcome to the Countdown series. So இந்த சீரிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ண போறோம். சோ தட் நம்ம அந்த சாப்டர்ல இருந்து எந்த क्वेश्चन கேட்டாலும் நம்மளால பேர் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் நேம் மேக்னடிசம் அண்ட் மேட்டர். சோ நமக்கு அந்த 5 டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேக்னடிசம் அண்ட் காஸ் லா and third topic பாத்தீங்கன்னா மேக்னடைசேஷன் and magnetic intensity and fourth topic பாத்தீங்கன்னா magnetic susceptibility and magnetic permeability. சோ இந்த ரெண்டு டாபிக்கும் நமக்கு இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு புதுசா லேர்ன் பண்ண போறோம். and last topic பாத்தீங்கன்னா இந்த susceptibility அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். அது நமக்கு fifth topic. ஓகே, சோ தட்ஸ் இட். சோ நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தாங்கன்னா 2026க்கு அவங்க நீட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து நமக்கு ஒரு கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ரைட் நவ நமக்கு அட்மிஷன் வந்து ப்ராசஸ்ல இருக்கு. அண்ட் அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நமக்கு 4275 ஜிஎஸ்டி சேர்ந்து இந்த பிரைஸ் லெவல் தான் இருக்கு. ஆஃப்லைன்ல நமக்கு அந்த அட்மிஷன் எடுத்துக்கணும்னா 19574ல நம்மளோட ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் இருக்கு. சோ இந்த கோர்ஸ் பிரைஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் இதுலயே கவர் ஆயிரும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதுலயே கவர் ஆயிரும், அண்ட் டேபுமே இதுலயே கவர் ஆயிரும். இந்த கோர்ஸ் பத்தினா உங்களுக்கு வந்து நிறைய சொல்லலாம். பட் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், அண்ட் செஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் ஒரு ஆல் இந்தியா லெவல் சீரிஸ் இந்த கோர்ஸோட சேர்ந்து வந்துற போது நீங்க XPL10 அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ் லெவல்ல இருந்து இன்னமும் ஒரு 10% உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் கிடைக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு எப்பவுமே கைட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அனதர் திங், இந்த மட்டும் இல்ல உங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தி வேற ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரி நீங்க பிளேஸ் பண்ணலாம். அண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த QR கோட நீங்க ஸ்கேன் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் இதுக்கான லிங்க்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட சீட்ஸ் நீங்க ரிசர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் திங், நமக்கு ஹைபிரிட் ப்ரோக்ராம் LMRP நம்ம லான்ச் பண்ணிட்டோம். அண்ட் ரைட் நவ நமக்கு வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000. இதுக்கு நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த LMRPயோட ஸ்பெஷலான விஷயம் வந்து நிறைய சொல்லலாம். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையர் சிலபஸ் வந்து நம்ம 81 சாப்டர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த 20 மாடியூல்ஸா மறுபடியும் கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ அந்த 20 மாடியூல்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நமக்கு டீடைல்டா கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் நமக்கு இதுல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000க்கு மேல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு நிறைய இதுல இருக்கு. ஜஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கணும், திருச்சி கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் மினிட் இன்கேஸ் நீங்க ஒரு 12th நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நான் 12th முடிச்சுட்டு நான் வந்து நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா குரேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் வந்து XPL, ஓகே, ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ். ஸோ இந்த XPL ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து March 27th அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட கோர்ஸ் பிரைஸ் நமக்கு 10,000. இது கூட நம்ம ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். ஒரு நமக்கு ஆஃப்லைன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. அண்ட் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் பக்கமா இருக்கும் அந்த சென்டர்ஸ்ல உங்களோட அட்மிஷன் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதர் திங், நமக்கு இவங்க எல்லாருமே நாங்கள் லாஸ்ட் இயர்ஸோட சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கோம், நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த QR கோட் நமக்கு எதுக்குன்னா நம்ம இப்ப செஷன்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த QR கோட்ல அவைலபிளா இருக்கு. இந்த QR கோட் அப்படின்றது ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம செஷன்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ் மட்டும் இல்லாம மற்ற டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நோட்ஸுமே அங்க குரூப்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு அந்த குரூப்பை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கதைக்குள்ள வந்துருவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆக்சுவலா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் லைன்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு நேற்று படிக்கிறது இல்ல, நம்ம ரொம்ப வருஷமா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிச்சிருக்கோம். அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த டாபிக் வந்து நமக்கு ரிப்பீட்டடா இருக்கனால இப்போ நம்ம படிக்க போறது வந்து நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்க போறதுல. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஜென்ரல் நம்ம எங்க பார்க்க போறோம்னா நம்ம இங்க நமக்கு ஒரு பியூரான மேக்னெட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட். ஸோ நம்மளோட மேக்னெட்ல இருந்து மேக்னெட் அப்படின்னு சொன்னாலே ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் இருக்கும். ஸோ இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். நார்த் போல் டு சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் வெளியில. ஓகே, வெளியில வந்து நார்த் போல் டு சவுத் போல் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து மூவ் ஆகும். அண்ட் உள்ளக்க பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா சவுத் டு நார்த் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு மூவ் ஆக போகுது. சரிங்களா? சோ இது நமக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ இதுல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவங்க வந்து இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. ஓகே, they do not intersect. They do not intersect. ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, சோ நமக்கு இன்டர்செக்ட் ஆகாது. நம்ம ஏன் இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியில பார்க்கும்போது உங்களுக்கு நார்த் டு சவுத்தா மூவ் ஆகும். உள்ளக்க நம்ம பார்க்கும்போது பார் மேக்னெட்டுக்குள்ள நமக்கு வந்து சவுத் டு நார்த்தா நமக்கு மூவ் ஆக போகுது. ஓகே, சோ அண்ட் அனதர் திங்,
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட டேஞ்சன்ட் நம்ம டிராப் பண்ணோம்னா நமக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம யூசுவலா ஒரு சர்க்குலர் மோஷன்ல பார்க்கும்போது ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் நம்ம டிரா பண்ணுவோம். டேஞ்சன்ட் அப்படின்றது வந்து we are going to draw the straight line. அந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் டிரா பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல நமக்கு இதான் நமக்கு டேஞ்சன்ட். ஓகே, இன் கேஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு டேஞ்சன்ட் நம்ம டிரா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம், ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் நம்ம டிரா பண்ண போறோம். இவ்வளவுதான். ஓகே, சோ அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் டிரா பண்ண போறோம். அது என்னது டேஞ்சன்ட். சோ நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து டைரக்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் மட்டும் நம்ம டிரா பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ நம்ம டேஞ்சன்ட் மட்டும் டிரா பண்ணோம்னா அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து இன்னொரு விஷயம். சரிங்களா? அண்ட் another thing, இவங்க வந்து ஒரு கண்டினியூஸ் லூப் நம்ம ஃபார்ம் பண்ண போறாங்க. they form continuous loop. So இது வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு லைனா இருக்க போகுது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு ஒரு லூப் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் நமக்கு வந்து ஒரு லூப் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜஸோட நேச்சர் என்ன பாத்தீங்கன்னா, அதுல இருந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சோ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு இன்வர்டா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு அவுட்வர்டா இருக்கும். ஓகே, சோ இது வந்து இட்ஸ் a நேச்சர். அப்போ ஒரு டைபோல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்கேஸ் நமக்கு இந்த ரெண்டு சார்ஜ் நம்ம பக்கத்துல வச்சிருந்தோம்னா சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி மைக்ரேட் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் இந்த மாதிரி நமக்கு மூவ் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? சோ தட்ஸ் இட். இப்போ இதே நமக்கு பார் மேக்னெட் எடுத்து பாத்தீங்கன்னா, இது வந்து நார்த் போல், இது நமக்கு சவுத் போல். இப்போ நார்த் போல் வந்து சவுத் போலுக்கு வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள பார் மேக்னெட்டுக்குள்ளே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சவுத் டு நார்த் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெளியில பாத்தீங்கன்னா கீழே சிமெட்ரிக் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா நார்த் டு சவுத் நமக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ள நமக்கு வந்து சவுத் டு நார்த் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எந்த ஒரு லூப் ஃபார்ம் பண்ணல, ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு லூப் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து நமக்கு லூப்னு எடுத்துக்கலாமா? இது நமக்கு ஒரு லூப்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு லூப் நம்ம கிரியேட் பண்ணும், வேற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு லூப்பை கிரியேட் பண்ணாது. சரிங்களா? சோ இது வந்து மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் and magnetic field lines. So next நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாம். The larger the number of field lines crossing per unit area, so the stronger is the magnetic field line, magnitude of the magnetic field lines. Listen, இப்போ நமக்கு வந்து magnitude அப்படினு சொல்லி பாக்கும்போது it's a beautiful term. என்னன்னா இப்போ நமக்கு வந்து magnetic field இருக்கா, இப்போ நார்த் போல், இது சவுத் போல். இப்போ நார்த் போல் சவுத் போல்ல இப்போ இந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு magnetic field lines இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு யூனிட் ஏரியா நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட யூனிட் ஏரியா. இப்போ இந்த யூனிட் ஏரியாவை நான் தூக்கிட்டு வந்துட்டு எங்க நம்ம பிளேஸ் பண்ணோம், அதிகமான ஃபீல்ட் நமக்கு கிடைக்க போகுதுன்னா, இன்கேஸ் நம்ம இங்க பிளேஸ் பண்ணோம்னா எனக்கு அதிகமான இதுல வந்து ஃபீல்டு அதிகமா இருக்கு. இதே நான் தூக்கி வந்து இங்க பிளேஸ் பண்ணோம்னா எனக்கு ஃபீல்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு பார்த்தாலே தெரிய போகுது. லிசன், இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா we are having only 3 number of lines, 3 electric field lines மட்டும் இருக்க போகுது. ஆனா இதே நமக்கு ஏரியாவை நம்ம பிளேஸ் பண்ணும்போது we are having 6 areas. ஓகே, 6 magnetic field lines. அப்போ நமக்கு for same area we are having different types of electric field lines crossing over it. அப்போ என்ன மீனிங்னா, நமக்கு ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இன்டென்சிட்டி அப்படின்றது எதை மீன் பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப லிட்டரலா இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல we are having more intensity. கரெக்ட்டா? more intensity. So here we are having less intensity. That's it. அவ்வளவுதானே? ஓகே, சோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமான இன்டென்சிட்டி இருக்கு, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியான இன்டென்சிட்டி இருக்கு. இது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்மளோட கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நமக்கு இன்னொரு டைம்ஸ் நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ரெண்டு விதமான லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு விதமான லைன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைன் 1, இது நமக்கு லைன் 2. இப்போ லைன் 1ல நமக்கு வந்து லைன் 1க்கு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஆஸ்கிங் உங்க பாயிண்ட் P ல நமக்கு வந்து ஒரு லைன் 1 வந்து எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரெண்டு விதமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெஷல் கேஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு லைன்ஸுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்ற ஸ்பெஷல் கேஸ் எடுத்துக்கலாம். அப்ப அந்த ரெண்டு லைனுக்குமே நம்ம ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல டைரக்ஷன் பார்க்க போறோம். சோ இந்த பாயிண்ட்ல நம்ம டைரக்ஷன் பார்க்கணும்னா நமக்கு இதுக்கு நமக்கு ஒரு டான்ஜென்ட் நம்ம வரைவோம். அதே மாதிரி செகண்ட் லைன்ஸ்க்கு நம்ம டான்ஜென்ட் பார்க்கணும்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு நமக்கு வந்து ஒரு டான்ஜென்ட் செகண்ட் பாயிண்ட்க்கு நம்ம டைரக்ஷன் பார்க்கணும்னா அந்த வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் 2 நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டான்ஜென்ட் நம்ம டிரா பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து ஒரே பாயிண்ட்க்கு we are having two different lines. ஒன்னு வந்து நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆஷ் இருக்கு, இது டபுள் ஆஷ் இருக்கு.
ஒரே பாயிண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு விதமான டைரக்ஷன் நமக்கு கொடுக்குது. ஆனா இட்ஸ் இம்பாசிபிள். இந்த ரியாலிட்டியில இது வந்து பாசிபிளே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு we may not be having two different directions. கரெக்டா? அப்ப அதனால நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னா the magnetic electric field lines and magnetic field lines, okay, so magnetic field lines do not intersect. அவங்க வந்து இன்டர்செக்ட் ஆகவே மாட்டாங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து அவங்க இன்டர்செக்டே ஆக மாட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுமே கூட. சரிங்களா? ஸோ இது வந்து இன்னொரு பெக்குலரான ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டாபிக் பார்த்தீங்கன்னா டைபோல்ஸ். ஸோ டைபோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சாப்டர்ல கூட ஒரு முக்கியமான ஒரு அழகான டாபிக்ஸ். ஸோ டைபோல் அப்படின்றது வந்து நம்ம நேம்ல இருந்து சொல்லலாம் டைபோல். நமக்கு ரெண்டு விதமான துருவங்கள் இருக்கும். துருவங்கள் அப்படின்னா இங்க நமக்கு பேசிக்கா நம்ம பார்க்கும்போது 2 போல்ஸ். அப்போ நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலமெண்ட், ஒரே ஒன் ஆஃப் த எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார் மேக்னெட் எடுத்துக்கலாம். ஸோ பார் மேக்னெட் அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் டைபோல் எடுத்துக்கலாம். இட்ஸ் டைபோல். பார் மேக்னெட் அப்படின்றது வந்து இட்ஸ் டைபோல். நமக்கு நார்த் போல் இருக்கு, இது நமக்கு சவுத் போல் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லென்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு என்ன வரணும்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு நார்த் போல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பார் மேக்னெட் இருக்கு, அந்த மேக்னெட்ல இருக்கக்கூடிய ஒரு நார்த் போல் இந்த சைடு இருக்கு. ஸோ நார்த் போல இருந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லென்ஸ் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோன்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பார் மேக்னெட்டை நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து சோர்ஸ் மேக்னெட் வச்சு இது வந்து கணக்குல வராது. இப்போ நம்ம கண்ணில் எதாவது வச்சுக்கணும்னா இதை மட்டும் தான் வச்சுக்கணும். இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் தான் வச்சுக்கணும். இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் ஒரு பார் மேக்னெட் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். என்ன நடக்கும் பாருங்க. சோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஒரு பார் மேக்னெட் நம்ம ரேண்டமா நான் பிளேஸ் பண்ண போறோம். சோ விச் ரெஸ்பெக்ட் சவுத் அண்ட் நார்த். ஓகே, சவுத் அண்ட் நார்த். இப்போ இந்த பார் மேக்னெட் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த சவுத் போல இருக்கு இல்லையா, இந்த சவுத் போல என்ன செய்யும், இந்த நார்த் போல அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த நார்த் போல என்ன செய்யும், இந்த சைடுல இருக்கிற சவுத் போல அட்ராக்ட் பண்ணும். அப்ப ரெண்டுமே ஒரு டார்க் கிரியேட் பண்ணும். ஒரு டார்க் வந்து அது கிரியேட் பண்ணி மறுபடியும் அலைன் ஆக ஆரம்பிக்கும். எப்படி அலைன் ஆகும் பாத்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் it will be having the align of இந்த மாதிரி நமக்கு வந்து அலைன் ஆக ஆரம்பிக்கும். சவுத் போல நார்த் போலன்ற மாதிரி நமக்கு அலைன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு எந்த டைரக்ஷன் நம்ம விட்டாலுமே இந்த ஓரியன்டேஷன் நமக்கு இப்படி இல்ல. ஓகே, நம்ம எந்த டைரக்ஷன் நமக்கு இதை ஓரியன்டேஷன் பண்ணாலுமே நமக்கு கடைசி அது எங்கிட்ட எப்படிதான் வந்து நிக்க போகுது, இந்த மாதிரி நம்ம வந்து நிக்க போகுது. ஏன்னா இது வந்து சவுத் போல் நார்த் போல் இது டைரக்டா நமக்கு வந்து அட்ராக்ஷன்ல இருக்க போகுது. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த டைபோல் வந்து நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம விட்டாலுமே, எந்த டைரக்ஷன் நமக்கு பிளேஸ் பண்ணாலுமே அதுல வந்து ஒரு டார்க் வந்து கிரியேட் ஆகுது, வந்து ஒரு சுத்துது. கரெக்டா? இது வந்து ஆக்சுவலா இங்க என்ன டார்க் கிரியேட், இது நமக்கு இங்க இந்த சைடு மூவ் ஆகுது, இந்த சைடு மூவ் ஆகுது. அப்ப இதுல நமக்கு வந்து ஒரு டார்க் கிரியேட் ஆகுது. சோ இந்த டார்க் நம்ம எப்படி எழுத போறோம்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டார்க் எப்படி எழுதணும்னா m கிராஸ் E கிராஸ் P. எலக்ட்ரிக் ஃபீல்ட் P sin θ. கரெக்டா? சோ PE sin θ எழுதி இருப்போம். எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்ல PE sin θ எழுதி இருப்போம். சோ ஆர்எல்ஸ் நமக்கு வந்து P வெக்டார் கிராஸ் E வெக்டார் எழுதி இருப்போம். எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்ல. ஆனா இங்க நமக்கு ஹியர் நமக்கு டார்க் இப்படி கிரியேட் ஆகுறது என்ன எழுத போறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் டைபோல் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ இந்த M அப்படின்றது வந்து என்னது, மேக்னெட்டிக் டைபோல். சோ மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்றது நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன் இருங்க. இட்ஸ் நதிங் பட் மேக்னெட்டிக் டைபோல். B அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் டைபோலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிசன். சோ ஆக்சுவலா we are having something called magnetic dipole. magnetic dipole அப்படின்றது வந்து magnetic dipole moment. magnetic dipole அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா போல் ஸ்ட்ரென்த் இன்டு இட்ஸ் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நமக்கு ரெண்டு கடையில இருக்கக்கூடிய நார்த் போல் சவுத் போல் இருக்கலாம். இந்த ரெண்டு கடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு L அப்படின்றது இருந்துச்சுன்னா அண்ட் அகைன் நமக்கு இந்த ஒரு போலுமே ஒரு எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்க போகுதுன்னா M அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்ல இருக்க போகுது, ஸ்மால் m அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்ல இருக்க போகுது. எக்ஸாம்பிள் ஓகே, இந்த M அப்படின்றது என்னது, போல் ஸ்ட்ரென்த். அப்போ நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா எய்தர் போல் ஸ்ட்ரென்த், ஓகே, போல் ஸ்ட்ரென்த் இன்டு இட்ஸ் செப்பரேஷன். தட்ஸ் இட். அப்ப நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா போல் ஸ்ட்ரென்த் into its separation. இவ்வளவுதான். சரிங்களா? சோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா போல் ஸ்ட்ரென்த் into its separation.
அப்போ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ மேக்னெட் டைபோல் ஒரு லைன் ஏதாவது சொல்லணும், ஒரு லைன் இதை பத்தி ஏதாவது பேசணும்னா ஒரு மேக்னெட் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கு அப்படின்றத நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்ல போறோம்னா மேக்னெட் டைபோல் வச்சு நம்ம பேச முடியும். ஒரு மேக்னெட் வந்து ஒரு டைபோல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நமக்கு மேக்னெட் டைபோல் மொமெண்ட் வச்சு நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? சோ லிட்டலா பாத்தீங்கன்னா ஒரு டார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பார் மேக்னெட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப அகைன் நமக்கு அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான குவாண்டிட்டி வந்து மேக்னெட் டைபோல் மொமெண்ட். அண்ட் அகைன் இது நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வந்து எப்படி அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? சோ நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிட்டா we can calculate the torque created in the bar magnet. அந்த மேக்னெட்டிக் டைபோல்ல நமக்கு கிரியேட் ஆகிட்டு நமக்கு டார்க் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். சோ டார்க் will be equal to m cross b. அப்படி இல்லாட்டினா இத நம்ம ரீஃபைன் பண்ணி எழுதணும்னா டார்க் is equal to mb sin theta and that's it. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நமக்கு மேக்னடிசம் அண்ட் காஸ் லா. இந்த காஸ் லா அப்படின்றது வந்து இட்ஸ் a beautiful டாபிக். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் ஏரியால நமக்கு ஃப்ளக்ஸ் எவ்வளவு அசோசியேட் இருக்கு அப்படின்றத காஸ் லா நம்ம டிஃபைன் பண்ணிப்பாங்க. சோ அங்க நம்ம என்ன பார்த்திருப்போம் பாத்தீங்கன்னா இந்த காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா so the flux associated ஒரு flux associated ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்க்குள்ள நமக்கு வந்து ஒரு சார்ஜஸ் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. சோ இந்த சர்ஃபேஸ்ல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு இது அசோசியேட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த காஸ் லா யூஸ் பண்ணி பேச முடியும். which means நமக்கு வந்து for a closed integral E vector dot ds vector is equal to q inside divided by epsilon naught. q inside divided by epsilon naught. so இது நமக்கு வந்து ஒரு flux associated with ஒரு closed surface. okay, the closed flux associated with the closed surface. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஆனா நமக்கு மேக்னடிசத்துல வந்து இதே காஸ்ட் நம்ம அப்ளை பண்ண முடியுமானா அப்ளை பண்ண முடியாது. நமக்கு வந்து the flux associated with the closed surface is equal to 0. ஏன் நமக்கு 0 அப்படினு கேட்டிங்கனா listen, இப்போ நமக்கு for magnetism என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இந்த பார் மேக்னெட்ல obviously we are having north pole and south pole. வச்சிட்டு போ. ஓகே, சோ இந்த நார்த் போல் சவுத் போலுக்கு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு சம்பர் நம்ம வந்து ஒரு லூப் நம்ம டிரா பண்ணி வச்சுக்கோங்க. சம்பர் நம்ம வந்து ஒரு லூப் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு லூப் டிரா பண்ண போறோம். சோ இந்த லூப்ல நம்ம இந்த லூப்க்குள்ள எவ்வளவு ஃபீல்ட் அசோசியேட் இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியுமானா கால்குலேட் பண்ண முடியாது. காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எக்ஸிட்டிங். அப்போ இந்த லூப்புக்குள்ள எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கவே எக்ஸிஸ்டன்ஸா இல்ல. கரெக்ட்டா? வேற நம்ம பார்த்தோம்னா இந்த உள்ள நம்மளோட சர்ஃபேஸ்க்குள்ள தான் நமக்கு சார்ஜஸ் இருக்கு. சோ எப்படி பார்த்தாலுமே இந்த சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்ன கொடுக்கும்? கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளக்ஸ் நமக்கு கொடுக்க போகுது. ஆனா இந்த லைன்ல இந்த லூப் நம்ம பாத்தீங்கன்னா எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள என்டர் ஆகுதோ அத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு எக்ஸிட் ஆகறனால இந்த க்ளோஸ்ட் லூப் உள்ள எந்த ஒரு ஃபீல்டுமே அசோசியேட் ஆகி இருக்க முடியாது. சோ இத நம்ம காஸ் லா ஃபார் மேக்னடிசத்துல நமக்கு for a closed integral b vector dot dl vector is equal to 0 எழுத போறோம். ds vector is equal to 0. ஏனா அந்த closed loopக்குள்ள நமக்கு எந்த ஒரு magnetic field associate ஆகி இருக்க முடியாது. so that there is no flux associated with the closed loop அப்படிங்கற ஒரு டெஃபினிஷன் நமக்கு கொடுக்க போறோம். இதனால தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர போறோம். என்னன்னா monopoles do not exist அப்படினு சொல்லுவோம். monopoles do not exist. மோனோபோல்ஸ் அப்படின்றது வந்து வெறும் நார்த் போல் மட்டும் சவுத் போல் மட்டும் எந்த ஒரு இருக்கவே இருக்காது, அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஸோ மோனோபோல்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். அதுவுமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமான டாபிக்ல என்டர் ஆக போறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த டாபிக் என்னன்னா நமக்கு சில டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன டேர்ம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இதனால மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னா listen, நமக்கு ஒரு மெட்டீரியல் நம்ம மேக்னடைஸ் பண்ணணும். ஒரு மெட்டீரியல் நம்ம மேக்னடைஸ் பண்ணணும். சோ மேக்னடைஸ் பண்ணனும்னா என்ன செய்வோம்னா இந்த மெட்டீரியல் நம்ம ஜஸ்ட் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐரன் ராட் எடுத்துக்கலாம். ஓகே, சோ ஐரன் ராட் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம அதை பிளேஸ் பண்ணும்போது ஆப்வியஸா இந்த மெட்டீரியல் வந்து ஒரு பார் மேக்னெட்டா ஒரு மேக்னெட்டா அது கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்க போகுது. ஆப்வியஸா இது என்ன செய்யும்? ஒரு மேக்னெட்டா அது கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? அப்போ இது வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். கரெக்ட்டா? சோ நமக்கு வந்து ஒரு ஹீட் பண்ண ஒரு அயன் ராட
ஒரு ஹீட் பண்ண ஒரு அயன் ராடை நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த அயன் ராட் வந்து நமக்கு ஒரு மேக்னெட்டா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து மேக்னெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நான் ரெண்டு டேர்ம் நம்ம சொல்ல போறேன். மேக்னடைசிங் ஃபீல்டு இன்டென்சிட்டி H, மேக்னடைசிங் ஃபீல்டு இன்டென்சிட்டி H. ஸோ இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா the field required to magnetize the material, the field required to magnetize the material. Come again, the field required to magnetize the material, the field required to magnetize the material. So நமக்கு இந்த இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சிரிசன் இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் நம்ம கொடுக்க போறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, இது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அப்போ இந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகிறதுக்கு இட் மஸ்ட் ஹேவ் சம் ஒரு ஃபீல்டு நமக்கு அதை அப்சர்வ் பண்ண தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நம்மளோட பிளேட்ல வந்து 10 இட்லி இருந்தாலுமே நம்ம இது நான் யூஸ்வலா சொல்ற எக்ஸாம்பிள் தான். நம்ம பிளேட்ல ஒரு 10 இட்லி இருந்தாலுமே நம்மளால எவ்வளவு இட்லி சாப்பிட்றோமோ அவ்வளவு எனர்ஜி நமக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த ஃபீல்டு ரெக்வயர்ட் டு மேக்னடைஸ் தி மெட்டீரியல் அப்படின்னா இது நம்மளோட மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு நமக்கு எவ்வளவு ஃபீல்டு நம்ம தேவை so that it can be converted into magnet அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதுதான் அது the field required to magnetize the material, the field required to magnetize the material. நம்ம எவ்வளவுதான் எக்ஸ்டர்னலா அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலுமே அதுல இருந்து சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் சில போர்ஷன்ஸ் தான் நமக்கு அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் அது மேக்னடைஸ் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். அதுதான் நான் சொல்ல போறோம்னா ஹைட்ஸ் அப்படின்னு சொல்ல போறேன். the field required to magnetize the material. ஸோ நம்ம எப்படி சொல்ல போறோம்னா நம்ம அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தோம்னா அதுக்கு அதிகமான மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்க போகுது. ஆப்வியஸா. சரிங்களா? ஸோ the magnetizing field intensity is directly proportional to applied magnetic field. அப்படி இல்லாட்டினா the magnetizing field intensity is equal to applied magnetic field divided by mu naught, and this is something important. Okay, so the magnetizing field intensity is equal to the B அப்படின்றது என்னது applied magnetic field lines, applied magnetic field. சரிங்களா? that's it. so நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம சொல்ல போறேன் intensity of magnetization, intensity of மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்றது லிசன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபீல்டு கொடுத்துட்டோம். ஃபீல்டு கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகிருக்கு. எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் என்னது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு ஐ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நமக்கு ஒரு மெட்டீரியல் நமக்கு டைபோலோட கிரியேஷன் நமக்கு இருந்திருக்கணும். ஏன்னா இங்க பாருங்க, இப்போ நம்மளோட பென் இருக்கு, நமக்கு ஒரு லேசர் லிட்டரலா பாத்தீங்கன்னா ஓகே ஸோ நமக்கு மேக்னெட் இல்ல. இப்போ ஒரு பார் மேக்னெட்டை பத்தி ஒரு மேக்னெட் வந்து இன்னொரு மெட்டீரியல் அதை அட்ராக்ட் பண்ணுதுன்னா எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? எல்லா மெட்டீரியல் அதை அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா வுட் அட்ராக்ட் பண்ணாது, பிளாஸ்டிக் அட்ராக்ட் பண்ணாது, ஒரு பேப்பர் அட்ராக்ட் பண்ணாது. சில மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு பார் மேக்னெட்னால அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனா சில மெட்டீரியல்ஸ் மட்டும் அதை அட்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஏன் நமக்கு சில மெட்டீரியல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது, சில மெட்டீரியல்ஸ் மட்டும் அட்ராக்ட் பண்ணுதுன்னா சில மெட்டீரியல்ஸ் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் பொழுது அந்த மெட்டீரியல்ல டைபோலோட கிரியேஷன் நமக்கு ஏற்படும். டைபோலோட கிரியேஷன் ஏற்படும். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த டைபோலோட கிரியேஷன் ஏற்படும் போது நமக்கு வந்து டக்கு என்ன செய்து அந்த அந்த சாதாரண மெட்டீரியல் வந்து நமக்கு அந்த பார் மேக்னெட்டுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகிறதுக்கு அந்த மெட்டீரியல்ல ஒரு டைபோல் மொமெண்டோட கிரியேஷன் அதிகமா இருக்கணும். டைபோல் மொமெண்ட்ஸ் வந்து கிரியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து நல்லா மேக்னடைஸ் ஆக போகுது. டைபோல் மொமெண்டோட கிரியேஷன் நமக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் வந்து கம்மியான மேக்னடைசேஷன் ஆக போகுது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு பார் மேக்னெட்ல ஃபுல்லா நமக்கு டைபோல்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா நமக்கு வந்து டைபோல்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பார் மேக்னெட்ல நமக்கு வந்து ஃபுல்லா டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் என்ன மீனிங்னா அந்த மெட்டீரியல் வந்து சூப்பரா மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பார் மேக்னெட்ல ரொம்ப கம்மியான டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்ப லிட்டரலா இதை வச்சு நான் ஒரு ஃபார்முலா எழுத போறோம். ஏன்னா the intensity of magnetization is nothing but டைபோல் கிரியேஷன் ஓவர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமுக்கு எவ்வளவு தூரம் மேக்னடைசிங் ஃபீல்ட் நம்ம டைபோல் மொமெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது. இது என்னது டைபோல் moment creator in the material. சரிங்களா? இது நமக்கு வந்து வால்யூம்.
ஒரு யூனிட் வால்யூமுக்கு எவ்வளவு டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கோ அதுதான் அது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து செம்மையா மேனேஜ் ஆயிருக்கு அப்படின்னு என்ன சொல்ல போறோம், அந்த மெட்டீரியல் நமக்கு நிறைய டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு மெட்டீரியல்ல கம்மியான மேனேஜேஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு மெட்டீரியல் வந்து கம்மியா மேனேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மெட்டீரியல நமக்கு டைபோல்ஸோட கிரியேஷன் வந்து நம்ம கம்மியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, சசப்டபிலிட்டி. இந்த சசப்டபிலிட்டி அப்படின்றது இட்ஸ் ஸ்வீட் டேர்ம். ஓகே, இட்ஸ் ஸ்வீட் டேர்ம். என்னன்னு பாருங்க, சசப்டபிலிட்டி அப்படின்றது லிசன். இப்போ நமக்கு நான் ரெண்டு டேர்ம் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதாவது நமக்கு எவ்வளவு ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளவு தூரம் மேனேஜ் ஆயிருக்கு அப்படின்றது. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில கூடிய ரிலேஷன் தான் அது நமக்கு சசப்டபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், the intensity of magnetization is directly proportional to magnetizing field intensity. நமக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்றத எப்படி பேசலாம்னா, நம்ம நல்லா சாப்பிட்டுருக்கோம்னா நம்ம நல்லா எனர்ஜி இருக்கு அப்படின்னு அர்த்தம் லிட்டரா. ஓகே, ரைட். ஒரு மீன் டேர்ம்ல நமக்கு நல்லா சாப்பிட்டுருக்கோம், ஒரு ப்ராப்பரான ஃபுட் எடுத்திருக்கோம், ஒரு குவாலிட்டியான ஃபுட் எடுத்திருக்கோம்னா நமக்கு நல்ல எனர்ஜி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ the intensity of magnetization is directly proportional to the applied intensity of magnetization is directly proportional to the magnetizing field intensity. So the magnetizing field intensity நமக்கு இந்த proportional is similar மூவ் பண்றதுக்காக we can also write as we can also include ஒரு susceptibility include பண்ணலாம். So susceptibility term அப்படின்றது it's a constant term. Okay, susceptibility இது நமக்கு susceptibility it's a constant term. இது நமக்கு வந்து ஒரு constant term. சரிங்களா? So that's it. இப்போ நமக்கு இது நமக்கு முக்கியம், இந்த டேர்ம் நமக்கு முக்கியம். இப்போ நமக்கு சசப்டபிலிட்டி அப்படின்றது யாராச்சும் உங்களுக்கு கேட்டாங்கன்னா எழுதணும்னா I/H. ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளவு தூரம் மேனேஜ் ஆயிருக்கு அப்படின்றது தான். நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளவு தூரம் மேனேஜ் ஆயிருக்கு அப்படின்றதோட ரேஷியோ அது சசப்டபிலிட்டி. ஓகே, ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நமக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம மூணா கிளாஸிஃபை பண்ண போறோம். ஒன்னு நம்ம பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா டயமேக்னெட்டிக் மெட்டீரியல், paramagnetic material and ferromagnetic material. சரிங்களா? இப்போ நமக்கு மூணு விதமான மெட்டீரியல்ஸ் நம்ம இதுல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ரைட்? சோ இப்போ நமக்கு மூணு விதமான மெட்டீரியல்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் what we are going to do is நமக்கு ஒரு மெட்டீரியலுக்கு நமக்கு சில கிளாசிஃபிகேஷன் நமக்கு இருக்க போகுது ஆப்வியஸா. சரிங்களா? சோ ஏன் அப்படின்னு பாருங்க, இப்போ லிசன், இப்போ அந்த டைபோல் மொமெண்ட்க்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு. இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் சில குவாலிட்டிஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இன்பில்ட்டாவே there is no டைபோல்ஸ் வந்து அவைலபிளா இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரு பேர்ட் எலக்ட்ரான்ஸா இருக்கும் இந்த டைபோல் மொமெண்ட்ஸ்ல. ஒன்லி எவ்ரி எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. ஓகே, only paired electrons. Okay, so no unpaired electrons, no unpaired electrons. So the unpaired electrons இருக்காது அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு டைபோல் டயமேக்னெட்டிக் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு டயமேக்னெட்டிக் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணோம்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நமக்கு என்ன பிளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மெட்டீரியல்ல ஆப்வியஸா ஒரு டைபோல் மொமெண்டோட கிரியேஷன் நமக்கு நடக்கும். ஒரு டைபோல் மொமெண்டோட இந்த மெட்டீரியல்ல ஒரு டைபோல் மொமெண்டோட கிரியேஷன் நடக்கும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்க போகுது. ஓகே, சோ ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு நடக்க போகுது. ஓகே, சோ லிட்டல் எப்படி கிரியேட் ஆக போகுதுன்னா, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து டைபோல்ஸ் மொமெண்டோட கிரியேஷன் நமக்கு நடக்க போகுது. சோ அப்ளைட் ஃபீல்டு நமக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு அப்ளைட் ஃபீல்டு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன மீனிங், இதுல என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டைபோல் மொமெண்ட்டை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் பொழுது there is a creation of magnetic field, there is a creation of magnetic dipoles in the materials but in the opposite direction. அப்ப அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றத என்ன மீன் பண்ணலாம்னா, சிரிசன் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இட்ஸ் a சசப்டபிலிட்டி அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றது. இப்போ அது மேக்னடைஸ் ஆயிருக்கானா கண்டிப்பா மேக்னடைஸ் ஆயிருக்கு, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு நமக்கு மேக்னடைசேஷன் நடந்திருக்கு, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு மேக்னடைசேஷன் நடந்திருக்கு. அதனால என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட சசப்டபிலிட்டி will be having minus negative small number அப்படின்றது என்ன மீனிங் பண்ணா, சரி நம்ம அதிகமான ஃபீல்டு கொடுக்க போறோம், அதுக்கு கொஞ்சம் தான் மேக்னடைஸ் ஆக போகுது, அந்த கொஞ்சம் மேக்னடைஸ் ஆனதுமே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னடைஸ் ஆக போகுது. அப்போ லிட்டரா பாத்தீங்கன்னா, ஒரு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா நம்ம ஒரு ஃபீல்டுல வச்சோம்னா நமக்கு அது இட் will be moving from stronger field to weaker field. So டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நம்ம when placed in external magnetic field, it moves from
moves from strong to weak field. சரிங்களா? ஸோ நமக்கு வீக் ஃபீல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு பார் மேக்னெட் வச்சிருக்கலாம். இந்த பார் மேக்னெட் வச்சு நமக்கு ஒரு டயமண்டிக் மெட்டீரியல் இங்கே பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த டயமண்டிக் மெட்டீரியல் வந்து எந்த டைரக்ஷன் ஆக்சிலேட் ஆகும்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அது ஆக்சிலேட் ஆகும். ஓகே, அதை விட்டு விலகி போக தான் ட்ரை பண்ணும். இது வந்து டயமண்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நமக்கு கிரியேஷன் ஆஃப் டைபோல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு கிரியேட் ஆகிறதுனால நமக்கு என்ன செய்யும், நமக்கு மேக்னெட் விட்டு அது தள்ளி போகதா அது ட்ரை பண்ணும். சரிங்களா? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது இட்ஸ் ஆல் அபவுட் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். அந்த சசப்டிலிட்டி பொறுத்த அளவுக்கு they are having small negative number. That's it. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து இட்ஸ் அனதர் ஸ்வீட் டாபிக். ஸோ பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து இது நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகே, there are free electrons. So availability of free electrons அப்படின்றது வந்து unpaired electrons எழுதலாமா? unpaired electrons. இந்த unpaired electrons இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல இதை பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு மேக்னடைசேஷன் நமக்கு நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இது வந்து பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நம்ம ஒரு எக்ஸ்டர்னலான ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மெட்டீரியல்ல there is a creation of some magnetic dipole moment, and that magnetic dipole moment is in the direction of applied magnetic field. நம்ம எந்த டைரக்ஷன் magnetic field கொடுத்திருக்கோமோ அதே டைரக்ஷன்ல தான் நமக்கு வந்து டைபோல்ஸ் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. ஓகே, சோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு டைபோல்ஸ் மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா எல்லாமே டைபோல்ஸ் மொமெண்ட் கிரியேட் ஆகுது. இது சில போர்ஷன் மட்டும் நமக்கு டைபோல்ஸ் மொமெண்ட் கிரியேட் ஆகாம இருக்கும். இந்த சில போர்ஷன் மட்டும் நம்ம டைபோல்ஸ் மொமெண்ட்க்கு கிரியேட் ஆகாம இருக்கும். இது ஏன் நமக்கு சில இடத்துல மட்டும் நமக்கு டைபோல்ஸ் கிரியேட் ஆகாம இருக்கு அப்படின்னா டியூ டு தெர்மல் எஜிடேஷன். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்னால நமக்கு அந்த சில டைபோல்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகாம இருக்கும். சரிங்களா? சோ இததான் நான் சொல்ல போறோம்னா ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது நேச்சுரலாவே அவங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ தட் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது there is a creation of dipoles moment. அந்த டைபோல்ஸ் மொமெண்டோட கிரியேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே நமக்கு எந்த ஃபீல்ட் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்கோமோ அதே டைரக்ஷன் நமக்கு வந்து டைபோல் மொமெண்ட்ஸோட கிரியேஷன் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய போறோம், அது வந்து நமக்கு ஒரு வீக்கர் ஃபீல்டு இருந்து ஸ்ட்ராங்கர் ஃபீல்டுக்கு அது மூவ் ஆக போகுது. ஓகே, இப்போ நமக்கு பார் மேக்னெட், இப்போ நம்ம கிட்ட ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இந்த பார் மேக்னெட்ல நமக்கு ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்க போறோம். ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு பிளேஸ் பண்ண போறோம். இங்க வந்து இட்ஸ் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன செய்யணும்னா will be attracted to the bar magnet but feebly-னா ரொம்ப 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 பலகீனமா, ஓகே, ரொம்ப லேசா அது வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் நமக்கு வந்து பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். அந்த இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலோட ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் நமக்கு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். சோ நமக்கு அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி சசப்டபிலிட்டி பத்தி பேசணும். இந்த சசப்டபிலிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லிசன், இங்க நமக்கு சசப்டபிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன், நம்ம எவ்வளவு ஃபீல்டு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்து எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு வந்து சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஒரு ஃபீல்டு கொடுக்குறோம், அதுக்கு மேக்னடைஸ் ஆயிருக்கு, ஆனா கம்மியான மேக்னடைஸ் ஆயிருக்கு. இது பயங்கரமா அட்ராக்ட் ஆகுதான்னு கேட்டா கண்டிப்பா பயங்கரமா அட்ராக்ட் ஆகல, பட் ஃபீப்லி அட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபார் கிவன் ஃபீல்டு த மேக்னடைசேஷன் டேக் அவுட் நமக்கு எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் இருக்கு, ஒரு ஃபீப்லான ஒரு மேக்னடைசேஷன் கிரியேட் ஆயிருக்கு. சோ தட் சசப்டபிலிட்டி வில் பி, இது நமக்கு அப்பனா இதுக்கானது பிக் நம்பர், இது நமக்கு வந்து ஸ்மால் நம்பர். ஓகே, so that the susceptibility will be equal to small positive. Okay, so that's it. இப்போ நமக்கு susceptibility பத்தி தெரிஞ்சாச்சு. இப்போ நமக்கு கையோட என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பத்தி பேசிடலாம். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது என்னது? சரி, ஓகே, இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இந்த சில போர்ஷன்ஸ் மட்டும் நமக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா அது வந்து டைபோல் மொமெண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி, அதாவது there is no creation of dipole moments due to the temperature factor. அப்போ ஒருவேளை இந்த மெட்டீரியலுக்கு நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது நல்லா மேக்னடைஸ் ஆகுமா கம்மியா மேக்னடைஸ் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது அந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகாது, ரொம்ப ரொம்ப கம்மியான மேக்னடைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற டெம்பரேச்சர்ல அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரி நமக்கு வந்து டைபோல்ஸ் மொமெண்ட் வந்து அலைன் ஆகாம இருக்கு. எப்ப நமக்கு வந்து டைபோல் மொமெண்ட்ஸ் வந்து அலைன் ஆகுதோ, ஒரு கிரியேஷன் நமக்கு கிடைக்குதோ, அப்பதான் நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகும், ஒரு அட்ராக்ஷன் வந்து அது ஃபீல் பண்ணும். ஆனா நமக்கு டெம்பரேச்சர் ஒருவேளை நமக்கு இந்த மெட்டீரியலுக்கு நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெட்டீரியலுக்கு நம்ம ஒரு டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மெட்டீரியலுக்கு நம்ம ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மெட்டீரியலுக்கு நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பா மோர் டைபோல் மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, there is reduction in creation of dipole moments. அதனால ஓகே, சோ அதனால
அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து பயங்கரமா மேனேஜ் ஆகாது. ஸோ தட் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு மேனேஜேஷன் நமக்கு நடக்காது. சரிங்களா? திஸ் இஸ் சம்திங் நமக்கு we have to keep in mind. And another thing, ferromagnetic material. So ferromagnetic material வந்து நான் ஒன்லைன்ல சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். It's an extreme case of paramagnetic material. It's a extreme case of paramagnetic material. சரியா? So extreme case of paramagnetic material. இந்த extreme case of paramagnetic material அப்படின்றது இங்க நமக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொடுக்க போறோம். ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். இப்போ ferromagnetic material நமக்கு எப்படி டைபோல்ஸ் இருக்க போகுதுன்னா ஒரு டொமைன் நமக்கு இருக்க போகுது. நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ டொமைன் நமக்கு என்ன செய்ய போகுது? நமக்கு டைபோல்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஒரு கூட்டமா நமக்கு டைபோல்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. ஒன்ஸ் நமக்கு இந்த மெட்டீரியலை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்ம வைக்கும் போது இந்த டொமைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்ம வைக்கும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா there will be the creation of dipole, அப்படியே there will be the align of dipole moments in the direction of magnetic field. அப்போ நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம வைக்கும் போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம இதை வைக்கும் பொழுது இது நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம வைக்கும் போது கண்டிப்பா சில டைபோல்ஸ் என்ன செய்யும்? will be aligning in the direction of magnetic field. இந்த magnetic field எந்த டைரக்ஷன் இருக்கும் அதே டைரக்ஷன்ல அது அலைன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? magnetic field எந்த டைரக்ஷன் இருக்கும் அலைன் ஆக ஆரம்பிக்கும். ஆனா சில டைபோல்ஸ் மட்டும் இங்கேயுமே நமக்கு வந்து அலைன் ஆகாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு அலைன் ஆகாத டைபோல்ஸ். இது ஏன் நமக்கு அலைன் ஆக மாட்டேங்குதுன்னா அகைன் சேம் ரீசன், டியூ டு thermal agitation. thermal agitations. Due to thermal agitation. So இந்த thermal agitation எல்லாம் நமக்கு வந்து இந்த சில குரூப் ஆஃப் டைபோல்ஸ் அலைன் ஆகாம இருக்கும் போது ஸோ தட் நமக்கு வந்து என்ன செய்ய போதும் நமக்கு ஒரு ஃபுல்லா அந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு மேக்னடைஸ் ஆகாம இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபௌட் நமக்கு ferromagnetic மெட்டீரியல். ஸோ இங்க நமக்கு சசபிலிட்டி பார்த்தீங்கன்னா லிசன் எனக்கு இருக்கிறதுல இந்த 3 மெட்டீரியல் இருக்கிற ஸ்பெஷலான கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ferromagnetic மெட்டீரியல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பயங்கரமான ஒரு மேக்னடைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு ferromagnetic மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெட்டீரியல் நம்ம மேக்னடைஸ் பண்ணிருக்க போறேன். எனக்கு வந்து ஒரு 10 டெஸ்லா தான் நம்ம கொடுக்குறேன். நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து என்னது 10 டெஸ்லா. ஆனா அந்த மெட்டீரியல்ல எவ்வளவு மேனேஜ் ஆகும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட நமக்கு வந்து டெஸ்லா நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, which means 1000 times or more than 1000 times நமக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து மேனேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ferromagnetic மெட்டீரியல். சோ இதுல ferromagnetic மெட்டீரியல் எனக்கு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து சாஃப்ட் ferromagnetic மெட்டீரியல் அண்ட் ஹார்ட் ferromagnetic மெட்டீரியல். ஓகே, சோ நமக்கு வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணலாம், ஈஸியா நமக்கு டிமேக்னடைஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் சாஃப்ட் ferromagnetic மெட்டீரியல். ஓகே, ஒன்ஸ் நம்ம மேனேஜ் பண்ண முடியும், ஈஸியா நம்ம மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனா அது வந்து மறுபடியும் டிமேக்னடைஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து ஹார்ட் ferromagnetic மெட்டீரியல். சரிங்களா? சோ தட்ஸ் இட். இது நான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சசப்டிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லிருக்கோம்? heights divided by I. அப்ப நம்ம கொடுத்திருக்க sorry I divided by heights. அப்ப நம்ம கொடுத்திருக்க ஃபீல்டுக்கு எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு வந்து என்னது சசப்டிபிலிட்டி. அப்ப நமக்கு கம்மியான ஃபீல்டு கொடுத்திருக்கோம், அப்ப நம்ம ஸ்மால் வேல்யூ கொடுத்திருக்கோம். ஆனா அது எவ்வளவு மேனேஜ் ஆயிருக்கு? பயங்கரமா மேனேஜ் ஆயிருக்கு, பிக். அப்ப நியூமரேட்டர்ல நமக்கு பிக் நம்பர் இருக்கும், டினாமினேட்டர்ல ஸ்மால் நம்பர் இருக்கும். அதனால என்ன செய்யுது? சசப்டிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு பி லார்ஜ் நம்பர். susceptibility is going to be large number. That's it. சரிங்களா? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் all about ferromagnetic material, paramagnetic material and diamagnetic material. So listen, இங்க பாருங்க, லைட் ஹிண்ட்ஸ் பாருங்க. The susceptibility is large and positive for ferromagnetic material. The susceptibility is small and positive for paramagnetic material. The susceptibility is small and negative for diamagnetic materials. Okay, நான் இதுக்கான ரீசன் வந்து நம்ம இப்போ நம்ம கோ த்ரூ பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் இந்த ஃபார்மாவும் நம்ம கோ த்ரூ பண்ணி பார்த்திருக்கோம். அந்த ஃபார்மாவை டிஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, this is something நமக்கு முக்கியம். ஒரு சின்ன ஒரு டெரிவேஷன் மட்டும் பார்த்துக்கணும். சசப்டிபிலிட்டி நம்ம பேசியிருந்தோம். சசப்டிபிலிட்டி is equal to I divided by heights. Intensity of magnetization divided by magnetizing field intensity. இதான் நமக்கு வந்து சசப்டிபிலிட்டியோட வேல்யூ. இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு I is equal to heights சசப்டிபிலிட்டி எழுதலாமா? I is equal to heights சசப்டிபிலிட்டி. இப்போ நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்க போறோம். ஒரு மெட்டீரியலை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்க போறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பா இந்த மெட்டீரியலுமே ஒரு மேக்னடைசேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னடைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா
இந்த மெட்டீரியலுக்குள்ள வந்து ஒரு மேக்னடைசேஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, டைபோல்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகி இருக்க போது. ஸோ இப்படி கிரியேட் ஆகக்கூடிய இந்த டைபோல்ஸ் வந்து நீங்க லிசன், இப்போ இந்த ஜோன்ல மட்டும் நம்ம ஒரு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம்னா, இந்த ஃபீல்ட்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம்னா அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டியூஸ்னு எழுதலாமா, இன்டியூஸ்னு எழுதலாமா, இல்லாட்டி மேக்னடைசேஷன் எழுதலாமா. இந்த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா படிச்சிருந்தோம். என்னன்னா H is equal to B divided by mu naught எழுதணும். அப்ப இதுல இருந்து நமக்கு B is equal to mu naught H எழுதலாமா, mu naught H. அப்ப applied magnetic field is nothing but mu naught H. அதே மாதிரி இந்த induced magnetic fieldக்கு நமக்கு என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா mu naught I ன்னு எழுதிக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த I க்கு பதிலா we are going to introduce H susceptibility. அப்போ mu naught H plus mu naught H susceptibility. இந்த mu naught H மட்டும் வெளியில எடுத்துட்டு வந்துட போறோம். So mu naught H is equal to 1 plus susceptibility. இந்த 1 plus susceptibility அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a relative permeability. It's a relative permeability. சரிங்களா, இட்ஸ் a relative permeability. That's it. Okay, so எனக்கு என்ன தேவைன்னா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். The net magnetic field is nothing but the net magnetic field is equal to mu naught H into relative permeability. இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த mu naught H அப்படின்றது வந்து என்னது, இட்ஸ் applied magnetic field lines. அப்போ இதே ஃபார்முலா எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா the net magnetic field lines is equal to applied magnetic field lines into relative permeability. இந்த relative permeability அப்படின்றது வந்து இட்ஸ் நதிங் பட் இந்த permeability அப்படின்ற டேர்ம் வந்து ஒரு ஸ்பேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எவ்வளவு தூரம் அது கன்சியூம் பண்ண முடியும், மேக்னெட்டிக் எனர்ஜி அது எவ்வளவு தூரம் கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டேர்ம் தான் அது permeability. அதான் இட்ஸ் நதிங் பட் இட்ஸ் permeability. அப்ப permeability அதிகமா ரிலேட்டிவ் permeability அப்படின்றது என்னன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்க்கும் நம்மளோட மெட்டீரியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் அது ரிலேட்டிவ் permeability. சரிங்களா, சோ தட்ஸ் இட். சோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. another thing, the relative permeability is nothing but 1 plus susceptibility. If someone is saying since susceptibility is equal to 0.6, what is the relative permeability அப்படின்னா 1.6 ன்னு எழுதிடலாம். Okay, that's it. And this is all about நமக்கு வந்து இதுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல்லாமே நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டயமண்டிக் மெட்டீரியல்னா நமக்கு it will be repelling the applied field. டயமண்டிக் மெட்டீரியல் வந்து என்ன செய்யும், it will repels the applied field. Okay, so நமக்கு மெட்டீரியல் பார்த்திருக்கோம். அண்ட் டயமண்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் வச்சு எந்த ஒரு மாற்றமே நமக்கு இருக்காது. ஆனா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு டெம்பரேச்சர் வந்து மாறப்போகுது. இதுதான் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில டைபோல்ஸ் மட்டும் நமக்கு அலைன் ஆகாம இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா டியூ டு தி தெர்மல் எக்ஸிடேஷன். அப்ப நமக்கு டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும்னா நமக்கு அந்த மோர் நம்பர் ஆஃப் டைபோல்ஸ் will not be aligning. அப்ப மோர் நம்பர் ஆஃப் டைபோல்ஸ் அலைன் ஆகாதுன்னா அப்படின்னா நமக்கு அந்த மெட்டீரியல் வந்து நல்லா மேனேஜ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு அது கரஸ்பாண்டிங்கான there will be the decrease in creation of dipoles so that we will not getting that much magnetization in the material. And இதே மாதிரி நமக்கு வந்து ferromagnetic material நமக்கு கிடைக்க போகுது. And that's it. Okay, this is all about நமக்கு வந்து இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷனோட ஜஸ்ட் நம்மளோட புக்ஸை வந்து ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். நான் சொல்லணும்னு ஆன்சர் சொல்லிட்டேன். நம்ம செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்களும் உங்களோட சிப்ளிங்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா 2026 அவங்க நீட் அப்பியர் ஆகிறாங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து நீட் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ ரைட் now நமக்கு அட்மிஷன் ஆன்கோயிங் இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4275 நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்ந்து இருக்கு. ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 9574 நம்மளோட கோர்ஸ் பிரைஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் பிரைஸ்ல இந்த ஃபீஸ்ல நமக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் கவர் ஆயிடும், ஸ்டடி மெட்டீரியல் கவர் ஆயிடும், அந்த டேபுமே இந்த கோர்ஸ் ஃபீஸ்ல உங்களுக்கு கவர் ஆக போகுது. ஸோ நான் இந்த கிளாஸ் கோர்ஸை பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லலாம். பட் சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸுமே இருக்கும், ஒரு மென்டர்ஷிப் பர்சனல்ஸான மென்டர்ஷிப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஹோல் சிலபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நேஷனல் லெவல் டெஸ்ட் சீரிஸுமே இந்த கிளாஸ் கோர்ஸோட உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க போகுது. ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை? ஓகே, அண்ட் another thing, நீங்க போர்டில் தெரியுற இந்த 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் நீங்க இந்த போர்டில் தெரியுற இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டா நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அவைலபிளா இருக்கும். ஸோ தட் நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட சீட்டை வந்து நீங்களே ரிசர்வ் பண்ணிக்கலாம்.
அண்ட் another thing LMRP ப்ரோக்ராம். ஸோ இந்த LMRP ப்ரோக்ராம் பற்றி நமக்கு இந்த LMRP ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட் now நமக்கு அட்மிஷன் ஆன்கோயிங்ல இருக்கு. 10,000 கோர்ஸ் ப்ரைஸ். இது கூட நமக்கு GST சேர்ந்து இருக்க போகுது. ஸோ ஒட்டுமொத்த சிலபஸையுமே ஒரு 81 சாப்டர்ஸ் நம்ம ஸ்பிட் பண்ணி அந்த 81 சாப்டர்ஸ்லையுமே நமக்கு 20 மாடியூல்ஸை நம்ம ஸ்பிட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது LMRPயில். அண்ட் இட்ஸ் அ ஹைபிரிட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நமக்கு திருச்சி கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை தாண்டி ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்கள் 12th படிக்கிறீங்க, நான் 12th முடிச்சுட்டு நான் நீட் ப்ரிப்பேர் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு XPL ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து கரெக்டான ஒரு கோர்ஸாக இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து March 27 அன்னைக்கு நமக்கு கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஒரு போர்டு எக்ஸாம்ஸ். உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ள ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறோம். அதோட கோர்ஸ் ப்ரைஸ் நமக்கு 10,000. இது கூட நமக்கு GST ஆட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அடிஷனல் பெனிஃபிட்டாக இருக்க போகுதுன்னா நமக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸுமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. சரியா? ஸோ தட்ஸ் இட். நமக்கு வந்து உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமாக இருக்கும் அந்த சென்டரில் உங்களோட அட்மிஷன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். வரதுக்கு முன்னாடி நமக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி நீட் எக்ஸாம் பற்றி ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா வேணும், ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வேணும், எனக்கு ஒரு அந்த எக்ஸாம்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த நம்பருக்கு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எங்களோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் இயரில் நம்மளோட இன்ஸ்டியூஷனில் படித்து சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். அண்ட் தட்ஸ் இட். ஓகே, கான்டாக்ட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் மோர் ஓவர் நமக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம செஷனில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த நீங்கள் கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்லைடோட எண்டிங்லேயுமே நீங்கள் இந்த QR கோடு யூஸ் பண்ணி இந்த நம்மளோட மெட்டீரியல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மெட்டீரியல்ஸோட எண்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களோட ஆஃப்டர் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் அனதர் திங், நம்ம இப்போ செஷனில் பார்த்தது உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷனல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.